பாஜக படுதோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் அண்ணாமலை லீடர் இல்லாதனால என்ன? ஆமாம், அண்ணாமலை இல்லாததுனால சந்தேகமே கிடையாது. சீனியர்னால தான் ஒன்றும் நடக்கலையா, அதான் பிஜேபியை புதைச்சிட்டீங்களா, அப்புறம் என்ன சீனியர் ஜூனியர்ன்ட்டு. ஒரே ஆள் எம்எல்ஏ எலெக்ஷனு நிற்பாங்க, பழையபடி எம்பி எலெக்ஷனுங்க அவங்களே நிற்பாங்க. அப்படின்னா நீங்கள் வந்து பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸ்னு அது என்ன கணக்கு? இது மறுபடியும் வந்து அண்ணாமலையை கொண்டு போய் இப்போ பாஜக தலைவர் ஆக்கினா மட்டும்தான் வந்து பாஜகவை திருப்பி மறுபடியும் கட்டி எழுப்ப முடியும். அண்ணாமலையை மறுபடியும் மாநில தலைவரை வைக்கணும். அவருக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் பாஜகவை மறுபடியும் கட்டமைக்க முடியும். இந்த காலத்தில் இப்போ ஸ்டாலின் தோத்தே போயிட்டாரு. திமுக தலைவர் சார், அவரு ஒரு முதலமைச்சர், ஆனால் அவருக்கு தொகுதியிலே அவர் வந்து தோத்து போறாரு. சென்னை வந்து திமுகவினுடைய கோட்டை. எம்ஜிஆர் காலத்திலேயே வந்து சென்னை கோட்டையில் வந்து பெருசாக ஆதிக்கம் செலுத்த முடியல. ஜெயலலிதா பீரியட்ல வந்தாங்க ஓரளவுக்கு, அப்பவும் சுத்தமாக வாஷ் அவுட் பண்ண முடியல. ரெண்டு பேர் தப்பி வந்திருக்காங்க. சேகர் பாபு துறைமுகம் தொகுதியிலையும் சேப்பாக்கு திருவல்லிக்கணி தொகுதியில இளவரசர் தப்பி பிழைச்சு வந்திருக்கு. மக்களுடைய அதிருப்தி சார், மிகப்பெரிய அதிருப்தி. ஓட்டுப்பதிவுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கற்பழிப்பு. கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாமா? சட்ட ஒழுங்கு உங்க கையில தான் இருக்கு, முதலமைச்சர் கையில. அவ்வளவு அராஜகம் தானே, ரவுடித்தனம் தானே. அந்த ரவுடித்தனத்தை எல்லாம் ஒழிச்சு சுத்தமா காலி பண்ணணும்னு நினைச்சாங்க, மாட்டாங்க. ஆட்சி மாற்றம் வேற, அரசியல் மாற்றம் வேற. இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இளையபரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் சின்னப்ப கணேசன், அரசியல் விமர்சகர். சார் வணக்கம் சார். வணக்கம் 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 சார். உங்களுடைய படம் இந்துடா படம் வந்து ஓரளவு நல்லா ரீச் ஆயிருக்கு. அதில் இந்த திராவிட கொள்கைகளை வந்து அற்புதமாக விளக்கி சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்துடா படம் பார்க்காதவங்க தாமரை டிவியில் வந்து சேனலில் இருக்குது, அதை போய் பார்த்துக்கிடுங்க. ஸோ அற்புதமான ஒரு டைரக்டராகவும் முன்னாடி வந்திருக்கீங்க, அதுக்கு உங்களோட வாழ்த்துக்கள் சார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி சார். அந்த படத்தை பற்றி எதாவது சொல்லணும்னு நினைக்கிறேன்னா ஆடியன்ஸுக்கு சொல்லுங்கள் ஒன்ஸ். கண்டிப்பாக அவசியம் எல்லாரும் பாடுங்க. பல்வேறு யூடியூப் சேனல்கள் மூலமாக வெளியிட்டோம், மிகப்பெரிய வரவேற்பு. போர் அடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. நம்ம தரப்புல இருந்தால் பண்ணோம், கிரவுட் ஃபண்டிங் மூலமாக தான் பண்ணோம். அது உங்களால் முடிஞ்ச வாலண்டரி கான்ட்ரிபியூஷனும் கூட நீங்கள் வந்து அவசியம் தரணும். இந்த இளைய பாரதம் நேயர்கள்ட்ட நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். படத்தை கண்டிப்பாக பாருங்கள். ஒரு 15 நிமிஷம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 100% முடிகிற வரைக்கும் பார்த்துருவீங்க. அதுக்கு உத்தரவாதம் இருக்குது. நல்ல விஷயமும் நம்ம தைரியமாக சில விஷயத்த பேசியிருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி போல்டாக போட்டு இந்த திராவிடியா மாடலை கொஞ்சம் சில இடத்துல நல்லா மிதிச்சிருக்கோம். மத மாற்றத்தையும் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அதை முன்னிலைப்படுத்தி அதை மையப்படுத்தி சொல்கிறதா இருந்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து இப்போ வன்னி அரசு வெற்றி பெற்றிருக்காரு. ஆமாம் சார், தனி தொகுதி. ஆனால் அந்த ஆளு கிறிஸ்டின். கிறிஸ்தவர் எப்போ மதம் மாறி ஒரு பட்டியலின சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்துவாக இருந்தால் மட்டும்தான் வந்து எஸ்சி. அவர் வந்து மதம் மாறி போயிட்டார்னா அப்புறம் வந்து பிசி போயிடுவாங்க. கதையில் நான் அதை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தில் வரக்கூடிய வில்லன் கேரக்டர் அந்த மாதிரி தான் வேலை வச்சுருக்கேன். அதே வேலையை தான் இப்பவும் பண்ணியிருக்கார். திருமாவளவை வேட்பாளராக நிறுத்தின 3 பேர் இதை மாதிரி தனி தொகுதியில் போட்டியிட்ட 3 பேர் இதே மாதிரி கிறிஸ்தவங்க தான். எழில் கரோலின், சிந்தனை செல்வன், அப்புறம் வந்து வன்னி அரசு. இப்போ வெற்றி பெற்றதில் வன்னி அரசு கிறிஸ்தவர் வெற்றி பெற்றிருக்கார். ஆனால் தனித்தொகுதியில் இது அம்பேத்கர் சட்டத்தை கேலி கூத்தாக்கூடிய ஒரு விஷயம். அதைத்தான் படத்தில் மையக்கருவாக வச்சுருக்கோம். பெரிய தப்பு இது இல்லை. திருமாவளவன் இதெல்லாம் பூசி மெழுகிறதுக்கு தான் அது வந்து ஜாதிவாத கட்சி, மதவாத கட்சிகள். இவர் என்ன கட்சி வச்சுருக்காரு? முழுக்க எஸ்சின்னு கூட சொல்ல முடியாது, பறையர் சமுதாயத்தை மட்டுமே மையப்படுத்தி ஒரு கட்சியை நடத்தி விட்டு மதவாத கட்சி அன்னைக்கு காலையில் பேட்டி கொடுத்துருக்கார். விடுதலை ஏதாவது தம்பி விஜய் கூட நான் போய் கூட்டணி வைக்க போகிறேன்னு சொன்னால் உங்களை யாரும் போய் தடுக்க போகிறதில்ல. போனன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதை விட்டுக்கிட்டு அதை மதவாத கட்சியை எதிர்த்து வந்தாங்க. பாஜகவுக்கு இவ்வளோ இடத்துல போட்டியிட்டது. அது வந்து ஒரே ஒரு இடத்துல தான் வெற்றி பெற்று, நீங்கள் மட்டும் எத்தனை இடத்துல வெற்றி பெற்று நட்ட கலத்துனீங்களா? உங்களுக்கு 1% ஓட்டு தானே கிடச்சிருக்கு. அப்புறம் நீங்கள் 1% கீழே இருந்துக்கிட்டு பாஜகவை வந்து மக்கள் நிராகரித்து விட்ட உடனே தான் நிராகரித்து விட்டாங்க. அப்படி பார்த்தா அப்போ விஷயம் அது இல்லை. இவருக்கு வந்து அங்கே போனோம், அதுக்கு போக வேண்டியது தானே. இவரை தான் நம்ம சொல்லியிருக்கோம். இவர் பண்ண அயோக்கியத்தனத்தை தான் சொல்லியிருக்கோம். கிறிஸ்தவ முஸ்லீம்களுக்கு மதம் மாறினவங்களுக்கும் எஸ்சி பட்டியலில் உண்மையிலே இந்துக்களுக்கு இருக்கக்கூடியவங்களுடைய உரிமைகளையும் சலுகைகளையும் பறித்து தட்டி பறிக்கிறத தான் படத்தில் காட்சிப்படுத்தியிருக்கும். நல்ல வரவேற்பு. ஏன்னா எல்லாமே உண்மை, எதுவும் மாதிரி நானே சொல்லணும்ல, இதே தான் உண்மை. அதில் ஆறுதலான விஷயம் என்னென்னா, எக்மோர் தொகுதியில் என்ன தமிழன் பிரசன்னா, அவர் வாழ்க்கை முறை கிறிஸ்தவர், தொகுதி தனி தொகுதி நின்னார், தோத்தார். அதே மாதிரி காங்கிரசினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை 5 வருஷம் அது எம்எல்ஏ வாழ்ந்தாச்சு, எம்எல்ஏ வந்தாச்சு. ஆனால் அது ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி தனி தொகுதி. அந்த தொகுதியில் நின்று வெற்றி பெற்றதே தப்பு.
ஆனால் இப்போ மறுபடியும் நின்னாரு, மக்கள் தோக்கடிச்சு விட்டாங்க. அது ஒரு வகையில் நமக்கு சந்தோஷம். இதேமாதிரி தனித்தொகுதியில் நிற்கிறவங்க வந்து இன்னும் வருங்காலங்கள்லையாவது வந்து அதை தவிர்க்கணும். அம்பேத்கரை மதிக்கிறேன்னு சொல்லிங்க, பிசி ஆயிருங்க. நீங்கள் பிசி தானே, சட்டப்படி அம்பேத்கர் எழுதின சட்டப்படி எப்போ ஒருத்தங்க வந்து பட்டியல் இனத்தில் இருந்து ஒருத்தங்க வந்து மதம் மாறி போயிட்டாங்களோ பிசி போயிட்டாங்க. அப்புறம் நீங்கள் அப்பாவு குடும்பத்தில் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுங்க, அப்படியே பேலன்ஸ் பண்ணுங்க, அப்படியே பிசியாக மாறிடுங்க. இல்லைனா எங்களுக்கு ஜாதியே கிடையாது கிறிஸ்தவத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க, அப்படி போங்க. அதை விட்டுக்கிட்டு அந்த இந்துக்காரனாக இருக்கவனுக்கு கொடுத்த அந்த சலுகை உரிமை இதெல்லாம் பிடிக்குதுங்க ஆசைப்படக்கூடாது. இதை தான் இந்த வேலையை தான் ஸ்டாலின் ஏன் தோத்தாரு தெரியுமா? முக்கியமான காரணம். அடுத்த கேள்வி அதான் சார் கேட்கலான்றேன். இந்த அளவுக்கு ஒரு ஸ்டாலின் அவர்கள் வந்து படுதோல்வி அடைகிறதுக்கு காரணம் என்னவா பாக்குறீங்க நீங்க? அதாவது அவருடைய ஒரு இந்த ஆட்சி வந்த உடனே முதல்ல ஒரு தனி தீர்மானம் போட்டார் சட்டசபையில். அந்த தீர்மானம் என்னன்னா, படத்தில் அது ஒரு காட்சியாகவே வச்சிருக்கேன், அதனால அதை சொல்றேன். தீர்மானம் என்னதுன்னா, கிறிஸ்தவர்களாக மதம் மாறிய ஆதி திராவிடர் தலித்துகளுக்கும் இந்துக்களாக இருக்கக்கூடிய தலித்துகளுக்கும், அதாவது அந்த பட்டியலின சமுதாய மக்களுக்கு என்னெல்லாம் சலுகைகள் உரிமை இருக்கோ இதெல்லாம் அவங்களுக்கும் கொடுக்கணும். அதை எங்கள் அப்பா காலத்தில் இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே திமுக ஆட்சியில் கொடுத்துவிட்டோம். இன்னும் மிச்சம் இருக்கிறது இடஒதுக்கீடு இருக்குது. அப்புறம் வந்து இந்த இடஒதுக்கீடு சலுகை, அப்புறம் அந்த தனித்தொகுதியில் நிற்கிற மாதிரியான பிரதிநிதித்துவம், இது மட்டும் ஆல் இந்தியா லெவலில் சட்டம் கொண்டு வந்தால் தான் பண்ண முடியும். அதனால எங்களால் பண்ண முடியல, இதை நீங்கள் வந்து பண்ணுங்கன்னு சொல்லி பிரதமருக்கு ஒரு தனி தீர்மானம் போட்டு அனுப்பி வச்சார். இதை தான் படத்தில் வச்சுருக்கோம். அப்படி அப்பட்டமாக அந்த டைலாகை தினத்தந்தி பேப்பரில் வந்ததை தூக்கி அப்படியே வச்சுருப்பேன். அதை கொஞ்சம் சினிமாவுக்காக குறைச்சி வச்சுருப்பேன். இதை தான் நம்ம வச்சுருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு இதை பண்ணினால தான் நீங்கள் உங்களை வந்து இந்த அளவு மட்ட ரகமாக தோக்க வச்சுருக்கீங்க. அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க காலத்தில் கூட கருணாநிதி தோக்கலை, தோக்க வைக்கலைன்னு நினைக்கிறேன். சில இடத்துல காப்பாற்றி விட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சரி, எப்படி தோக்கலை, சட்டப்படி அவங்க தோக்கலை. ஆனால் இந்த காலத்தில் இப்போ ஸ்டாலின் தோத்தே போயிட்டார். திமுக தலைவர் சார், அவர் ஒரு முதலமைச்சர். ஆனால் அவருக்கு தொகுதியிலே அவர் வந்து தோற்று போகிறாரு. ஒரு 8000 ஓட்டு வித்தியாசத்தில் மண்டாங்க வீட்டு எடுக்கிறாரு. சென்னை வந்து திமுகவினுடைய கோட்டை. எம்ஜிஆர் காலத்திலேயே வந்து சென்னை கோட்டையில் வந்து பெருசாக ஆதிக்கம் செலுத்த முடியலை. ஜெயலலிதா பீரியடில் வந்தாங்க ஓரளவுக்கு, அப்பவும் சுத்தமாக வாஷ் அவுட் பண்ண முடியலை. இப்போ பாருங்கள், 2 பேர் தப்பி வந்திருக்காங்க. சேகர் பாபு ஹார்பர் தொகுதி துறைமுகம் தொகுதியிலையும், சேப்பாக்கு திருவல்லிக்கணி தொகுதியில் இளவரசர் தப்பி பிழைச்சி வந்திருக்கு. அவரும் தோத்துருந்தாருன்னா இப்போ வந்து எதிர்கட்சி தலைவருக்கே ஆள் இல்லை. அந்த லெவலுக்கு திமுக போயிருக்கும். கனிமொழி தான் பழையபடி உள்ளே கொண்டு வரணும், அந்த லெவலுக்கு ஆயிருக்கணும். அது ஏதோ இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் மிச்ச கால வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கிறேன். மக்களுடைய அதிருப்தி சார், மிகப்பெரிய அதிருப்தி. ஓட்டுப்பதிவுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கற்பழிப்பு. கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாமா? சட்ட ஒழுங்கு உங்கள் கையில் தான் இருக்குது, முதலமைச்சர் கையில். இப்போ முதலமைச்சர் வந்து சட்ட ஒழுங்கு, காவல்துறை எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டு அவர் பாட்டு வீட்டில் தூங்கிட்டு இருந்தாருன்னா அது மோடி ஒழிக்குன்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசுன்னு கடிதம் எழுதிக்கிட்டு, சரி டெல்லிக்கும் சென்னைக்கும் தான் போட்டி, தமிழகத்துக்கும் டெல்லிக்கும் போட்டி. அவ்வளவும் வன்மம், அவன் கக்குனது அவ்வளவும் வன்மம். இந்து அறநிலைத்துறையில் பேரில் இருந்துக்கிட்டு அந்த கோயிலில் உள்ள நகைகளெல்லாம் உருக்கி உங்களை எவன் மொழிக்கு உருக்க சொன்னான்? யார் உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தாங்க? அவ்வளவு அராஜகம் தானே, ரவுடித்தனம் தானே. அந்த ரவுடித்தனத்தெல்லாம் ஒழிச்சு சுத்தமாக காலி பண்ணணும்னு நினச்சாங்க, மாட்டாங்க. அதாவது ரொம்ப நாளாகவே நான் வந்து ஒரு கோரிக்கையை வச்சுட்டே இருப்பேன். அரசு ஆட்சி மாற்றம் வேறு, அரசியல் மாற்றம் வேறு. நம்ம சேனலில் கூட பேசியிருக்கேன். அதில் வந்து அரசியல் மாற்றம் வேணும், ஆட்சி மாற்றம் தேவையில்லை. திமுக விட்டா அதிமுக விட்டா திமுகனா ரெண்டும் ஒரே சித்தாந்தத்தில் இருக்குது. 2 பேருமே நவோதய பள்ளிகளை கொண்டு வர மாட்டோம், 2 பேருமே முன்மொழி கொள்கையை நாங்கள் கொண்டு வர மாட்டோம், 2 பேருமே நாங்கள் நீட்டை வந்து அனுமதிக்க மாட்டோம். இப்போ சமீபத்திலே அதுமாதிரி 2 பேருமே எல்லையில் மதுவை நாங்கள் ஒழிக்க மாட்டோம். இதில் 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. அப்போ இதில் என்ன மாற்றம் வரப்போகுது? 2 பேரும் யார் இருந்தாலும் இப்படி தான் இருக்கும். என்ன எடப்பாடி அதிமுக ஆட்சியில் வந்துச்சுன்னா இந்துக்களை இழிவுபடுத்தி பேச மாட்டாங்க அதிகமாக. இந்த கோயில் விஷயத்தில் கொஞ்சம் அதுக்கு பெருசாக எல்லா மத நிறுவனங்கள் மாதிரி இந்து வழிபாட்டு தலங்கள்லையும் பெருசாக மூக்க நுழைக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு இருக்கலாம். இவங்க இந்து வழிபாட்டுக்கு இதுக்கும் வந்து வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி நம்மளை பற்றி கேவலப்படுத்தலை செய்கிறாங்க. இந்து சனாதன தர்மத்தை ஒழிப்போம்னு சொல்கிறாரு ஒரு துணை முதலமைச்சர். பேசலாமா? அப்படியெல்லாம் இந்துக்காரன் எப்படி ஓட்டு போடுவான்? ஓரளவுக்கு விழிப்புணர்வு வர அவன் போட மாட்டான்ல. 100 பேர் இருக்கான், 10 பேருக்கு விழிப்புணர்வு வந்திருக்கும், இப்போ 15 பேர் வருது, அப்புறம் 20 பேருக்கு வருது. அப்போ 20 ஓட்டு உங்களுக்கு இழந்துக்கிட்டு தானே இருப்பீங்க. அது அப்படியே வந்துட்டு போன எலெக்ஷனில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, 2021 தேர்தலில் வந்து ஸ்டாலின் வந்து புதுசாக வந்தார். அரசியலில் பழசு தான், ஆனால் அவர் முதலமைச்சர் வேட்பாளராக அப்போ தான் வந்தார். அதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 வருஷம் முதலமைச்சராக இருந்தார். அந்த டைமில் கண்டினியூஸாக 4 வருஷம் அவர் இருந்துட்டார். அப்போ அவரை மக்கள் பார்த்துட்டாங்க. 4 வருஷம் ஒருத்தர் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வச்சு பார்த்துட்டாரு. அவருடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டாங்க. ஆனால் முக ஸ்டாலின் ஆட்சியை பார்க்கல. இப்போ கருணாநிதி மகனாக இருந்தாலும் இவர் வந்து ஒரு தடவை வந்து விநாயகர் சதுர்த்திகள்லாம் ட்வீட் பண்ணார், வாழ்த்து போட்டார்.
போட்டுட்டு அப்புறம் வந்து அட்மின் மேலே பழிய போட்டு அதை டெலிட் பண்ணார், ரெண்டாவது பண்ணார். அப்போ நான் கூட என்ன நினச்சேன் அப்படின்னா, இந்த மனிதர் ஒருவேளை பின்னாடி ஏதாவது இவர் கையில் அதிகாரங்கள் வரும்போது கொஞ்சம் எல்லா மதத்தையும் பேலன்ஸ் பண்ணுவார், எல்லாருக்கும் சமத்துவமாக இவர் வந்து நடப்பார்னு பார்த்தோம். வந்தோடனே முதல் செய்த வேலை என்னது, அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம். ஆனால் எங்கள் வீட்டில் மட்டும் பிராமணன் மட்டும்தான் வந்து குடுமி வச்ச பிராமணன் வந்து சமஸ்கிருத மந்திரத்தில் தான் ஓதணும். வச்சாங்களா இல்லையா? வீட்டில் அந்த மந்திரத்தை தானே ஹோமம் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ துர்கா ஸ்டாலினுக்கு வீட்டில் எல்லாமே இதை பண்ணிக்குவாங்க. ஆனால் வந்து கோயிலில் மட்டும் நாங்கள் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலான்னு சொல்லி என்ன நோக்கம் என்னது? தீக்கா கும்பல் ஆகணும். அதை எதுக்கு உள்ளே கொண்டு தெரிவிக்கிறீங்க? அப்போ இந்து வழிபாட்டு முறையை கெடுக்கணும், கோவில் வழிபாட்டு முறையை சிதைக்கணும். அப்போ அந்த புனிதத்தை நாசம் பண்ணணும். குடிகாரனும் பொம்பளை பொறிக்கும் கொண்டு போய் நீங்கள் அனைத்து ஜாதிகள்னு சொல்லி அர்ச்சகராக விட்டுருவீங்க. அதில் 4 சன்னதி இருக்குன்னா அதில் ஒரு சன்னதியில் இந்த அர்ச்சகர் இருப்பார். இந்த இவரை மூஞ்சியில் பார்த்தாலே அது பிறகு கோயிலுக்கு போக மாட்டான். இருக்கா இல்லையா? ஒரிஜினலாக அவன் வேதம் கற்று அவன் அதுக்காக வேண்டிய வர்ணம்னு பாடுபட்டு வந்தான்னா எல்லாரும் நம்ம கொண்டாடிடுவோம். இருக்கக்கூடிய எல்லா நம்ம வந்து வால்மீகிலிருந்து எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா யாருமே பிராமணர் இருக்க மாட்டாங்க. சாமி கடவுள்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பிரம்மன், சிவன், விஷ்ணு, பிரம்மா, அது இதுன்னு முருகன் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா யாருமே பிராமணனாகவே இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஜாதி ரீதியாக எடுத்து இப்போ இருக்கக்கூடிய ஜாதி கட்டமைப்பு எப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த சாமியும் வந்து பிராமணனாக இருக்க மாட்டாங்க. ஆனால் பூஜை வைக்கிறது எல்லாம் பிராமணனாக இருப்பாங்க. பெரும்பாலும், எல்லாரும் சொல்ல முடியாது, பெரும்பாலும் ஓரி சுவாமியில் கோயிலெல்லாம் கூட பிராமணன் வந்து அங்கே பூஜை வைக்கிறது கிடையாது. அங்கே வந்து வேறு மாற்று சமுதாயத்தினர் தான் வைக்கிறாங்க. இது இருக்குது, இதெல்லாம் இந்துக்காரங்க பிரச்சனை. இதில் நீங்கள் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது, அங்கேயே மூக்க நுழைச்சிங்க. அப்போ வெளுக்கட்டாயமாக அங்கே வர்றீங்க, வந்து இந்து சனாதன தர்மத்தை ஒழிப்போன்னு சொல்கிறீங்க. அதே மேடையில் தீகா வீரமணி அந்த ஓசிச்சோறு என்ன பேசுனா அதுக்கு விளக்கம் சொல்கிறார். அது அவர் சனாதன தர்மம்னா வேறு ஏதோன்னு நினச்சி விடாதியே, அது இந்து மதத்தை தான் அவர் சொல்கிறாரு. இவ்வளோ தூரம் யாக்கியானம் பேசிக்கிட்டு அதுக்கு பிறகு தோக்கமாக வேறு என்ன செய்வாங்க? தோக்க தான் செய்வாங்க. ஒரு மாற்று சக்தி வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ணாமலை விஸ்வரூபம் எடுத்து வந்தார். அவரை ஒரு 3-4 வேலு பிடிச்சி காலை எடுத்து விட்டுட்டாங்க. அவரு தான் முதல்ல வந்து தமிழகத்தில் வந்து திமுகங்கிற அந்த ரவுடி கும்பலுக்கு சரியான ஒரு ஃபைட்டு கொடுத்தது அவர் தான். அதுக்கு முன்னாடி பிஜேபியில் இருந்தவங்க எந்த தலைவரும் அந்த அளவுக்கு விகரஸாக அரசியல் பண்ணலை. சரியான அரசியலை இவர் முன்னெடுத்தார். திமுக தான் நமக்கு எதிர்த்து சித்தாந்த எதிரிங்கிறத முடிவு பண்ணார், டார்கெட் பண்ணார், அடித்தார். கட்சி 11.4% ஓட்டு வங்கியை உருவாக்கிச்சுது. இவ்வளவு தூரம் வேகமாக வந்தவர் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சுது, துரதிஷ்டம். அந்த நேரத்தை அந்த மாதிரி வந்த ஒரு இதை உருவாக்கிட்டார். இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் பாஜகவினுடைய மாநில தலைவராக வந்து இந்த அரசியலெல்லாம் முன்னெடுத்த பிறகுதான் பெண்கள் அரசியல் பக்கம் திரும்பினாங்க. குடும்ப தலைவிகள், இல்லத்தரசிகள் எல்லாம் அரசியல் பேசினாங்க, கவனிச்சாங்க. அண்ணாமலை என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத கூர்ந்து கவனிச்சாங்க. ஏன்னா அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர். அப்போ அரசியல் அவரே பேசுகிறாரு. அவங்க வீட்டில் ஒரு பிள்ளையாக அவரை வந்து கணக்கில் எடுத்தாங்க. நிறைய பிராமண சமுதாயத்தில் உள்ள வீட்டில் அண்ணாமலையும் ஒரு ஆள் தான் வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டில் உள்ள ஒரு பிள்ளையாகவே கருத ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா சமுதாயத்திலையும் உள்ளவங்களும் அதிகமாக அந்த சமுதாயத்தில், அதனால அதை குறிப்பிட்டேன். இந்த மாதிரி இளைஞர்களை அரசியல் பக்கம் திருப்பினதே அவர் தான். அதுக்கு முன்னாடி வந்து இது ஒரு சாக்கடைன்னு சொல்லிட்டு நமக்கு என்னங்க ஐடியில் வேலை பார்க்குறோமா, நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம், சனிக்கிழமைனா ஏதாவது பார்க்கிட்டு போவோம், இந்த மாதிரி தான் அவங்க அந்த சைட்லேயே தான் இருந்தாங்களே ஒழிய நாட்டில் என்ன நடக்குது, அரசியல் என்ன போகுது எதையுமே கவனிக்கலை. ஏதோ எலெக்ஷன் அன்னைக்கு ஓட்டு போடுவாங்க, இல்லை ஓட்டு போட கூட வரமாட்டாங்க, வீட்டை விட்டே வர எவனுக்கு ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது, இப்படி தான் இருந்தாங்க. அது ஒரு ஏதோ ஒன்று, யாராவது ஒரு கட்சிக்காரங்க வெற்றி பெறுவாங்க, சரி வந்திருக்காரோ ரைட், அதோட போயிடுவாங்க. இப்படி இருந்த மக்களை, இளைஞர்களை குறிப்பாக அரசியல் பக்கம் திருப்பி விட்டு அவங்களே அரசியலை கவனிக்க வச்சது அண்ணாமலை தான். அப்படி ஒரு நல்ல பாதை உருவாக்கி விட்டார். அதை அவருக்கு பலபடி அவர் முதலமைச்சர் வேட்பாளராக இப்போ இருந்திருந்தாருன்னா கதை வேற மாதிரி ஆயிருக்கும். அவருக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போனதுனால பாஜக படுதோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் அண்ணாமலை லீடர் இல்லாதனால என்ன? ஆமாம், அண்ணாமலை இல்லாததுனால சந்தேகமே கிடையாது. ஏன்னா நீங்கள் பாஜக கூட்டணி தலைமையில் ஒரு ஆட்சியை உருவாக்கிட்டார். இவ்வளோ பேரை நீங்கள் ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன். இன்னைக்கு காலையில் நம்மளுடைய புள்ளி விவரப்படி நான் வந்து உங்ககிட்ட பேசினா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிஜேபிக்கு இன்னைக்கு வந்து நமக்கு இந்த எலெக்ஷனில் கிடைச்ச ஓட்டு வந்து 2.98%. 3%. 2024 பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி கிடைச்ச ஓட்டு வந்து 11.24%. அப்போ நீங்கள் தோராயமாக 8.24% ஓட்டு வந்து குறைஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்ததை விட அதுக்கு முன்னாடி இதை விட கேவலமாக இருந்துச்சு. 2.something ஓட்டு தான் 2021 பிஜேபி கிடச்சிது. இருந்தாலும் இன்னைக்குள்ள ஓட்டவே நீங்கள் அதை கணக்கில் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட 8.25% ஓட்டு வந்து அண்ணாமலைக்காக வந்ததுங்கிறத ஒத்துக்கிறீங்களா? அண்ணாமலைக்காக அதிமுக கூட்டணி இல்லாத போதே வந்து 11%. ஆமாம், அது இதை விட கூடுதல். அவருக்காக தனியாக ஒரு அணி அமைச்சு வந்ததில் இருந்த நீங்கள் சொன்ன பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட்.
குறைந்த மதிப்பீடில் நம்ம எடுத்தால் கூட அவருக்காக வந்த ஓட்டு அப்படிங்கிறது இப்போ இதை மைனஸ் பண்ணி இந்த 3% மைனஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அவருக்காக 8.25%ங்கிறத எடுத்துக்கலாம். அப்போ 8.25% ஓட்டு தனிப்பட்ட அண்ணாமலைக்காக பிஜேபிக்கு விழுந்திருக்கு 2024. அந்த ஓட்டு இப்போ எங்கே போச்சு? எல்லாம் அங்கே போயிடுச்சு. எல்லாமே விசிலுக்கு விழுந்துட்டுல. அப்போ ஏன் போச்சு? நீங்கள் அண்ணாமலைங்கிற அப்போ அந்த மக்கள் திமுகவும் வேண்டாம், அதிமுக வேண்டாம், 2 திராவிடியா கட்சிகளும் வேண்டாம், எங்களுக்கு புதுசாக ஒன்று வேணும். அதான் அரசியல் மாற்றம். ஆட்சி மாற்றம்னா இது விட்டா இது விட்டா இது அப்படிதான் இருந்தது. அதை மொத்தமாக ரெண்டுமே வேண்டாம், எங்களுக்கு புதுசாக ஒருத்தங்க வேணுங்கிற ஒரு எண்ணத்தை தூண்டி விட்டது அண்ணாமலை, ஒரு பாதையை போட்டது அண்ணாமலை. அந்த பாதையில் கொஞ்சம் பயணம் பண்ணி இது வரைக்கும் அவர் தான் கேட்டார். ஒரே ஒரு அடுத்த எம்எல்ஏ எலெக்ஷன் வரைக்கும் என்ன விடுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பெர்ஃபார்மன்ஸ் இதை ஓட்டு சதவீதத்தை கூட்டிட்டேன், இனிமேல் நம்ம பெர்ஃபார்மன்ஸை நம்ம கொண்டு வந்துடலான்னு சொன்னார். ஆனால் மேலிடம் என்ன நினச்சது அப்படின்னா, தமிழகத்தில் திமுகவை ஆட்சியில் கண்டினியூ பண்ணக்கூடாது, இது ரொம்ப ரொம்ப மோசமாக ஆன்டி நேஷனலாக ஆகிட்டு இருக்கு, ஏதோ தமிழகம் இந்தியாவிலே இல்லாத ஒரு தனிநாடு மாதிரி இவங்க சித்தரிக்கிறாங்க, ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையெல்லாம் இவங்க தான் உருவாக்கி இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். மம்தா பானர்ஜியை விட இவங்களும் டேஞ்சரானால இவங்கள காலி பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கு இங்கே இருந்த சில பேர் அவங்க சுயநலத்துக்கு பயன்படுத்திட்டாங்க. அண்ணாமலை வந்த பிறகு பாஜகவில் கோஷ்டியெல்லாம் காணாமல் போயிட்டு யாருடைய முக்கியத்துவம் இல்லாமல் போயிட்டு, அப்போ பாஜக தனியாக கட்சி மட்டும்தான் மரியாதை இருக்குது, அண்ணாமலைக்கு மரியாதை இருக்குது. ஏன்னா அண்ணாமலைக்காக வந்தவன் அண்ணாமலையை தானே மதிப்பான். அப்போ அது ஒன்று இருக்குது. அதனால அந்த மூத்த தலைவர்கள் ஒரு 4 பேருக்கு பொழைப்பு இல்லாமல், 4 பேரில் என்ன 5-6 பேர் உண்டு, இவங்களுக்கெல்லாம் பொழைப்பு இல்லாமல் போச்சுது. எப்படிலாம் இவரை காலி பண்ணலான்னு நினச்சாங்க. அப்போ அண்ணாமலை ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார், அதிமுகவோட மறுபடி கூட்டணி வச்சா நான் ஒரு சாதாரண தொண்டனாக இருந்து நான் வேலை பார்ப்பேன், மோடிக்காக நான் தாராள தொண்டனாக தான் இருப்பேன், நான் வேற பொறுப்பில் நீடிக்க மாட்டேன்னு சொன்னார். அப்போ யோசித்தாங்க, இப்போ அண்ணாமலையை காலி பண்ணனா அதிமுக கூட்டணி வச்சாலே போதும், அவர் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடுவார். அதுதான் நமக்கு தேவை. பிஜேபி கட்சி வளரணும், இல்லைன்னா நாசமாக போகிறது, அதை பற்றி கவலை இல்லை. நாங்கள் தான் 4 பேர் பிஜேபின்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் எங்கள் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருப்போம். எங்கள் பிள்ளைகளெல்லாம் வெளிநாட்டில் கொண்டு வச்சுக்கணும், இல்லைனா எங்கள் சொத்து எல்லாம் வெளிநாட்டில் கர்நாடகாவில் அங்கெல்லாம் பதுக்கிவிடும், என்ன சம்பாதிக்கணும் சம்பாதிச்சாச்சு ஏற்கனவே, இன்னும் என்னென்ன அதுவே போதும், அதை வச்சு வண்டியை ஓட்டிக்குவோம். இதுதான் மூத்த 4 பேருடைய எண்ணமாக இருந்தது. இதை அதுக்கு குறுக்க நின்னது அண்ணாமலை. அவரை காலி பண்ணி விட்டுட்டோம்னா சரியாருன்னு நினச்சாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் மேலிடமும் உடனே இங்கே ஒரு அதிமுக கூட்டணின்னு சொன்ன உடனே அண்ணாமலையும் கரெக்டாக அதே இதை டியூன் பண்ணிட்டாங்கல்ல, அவர் கரெக்டாக அதில் நின்னார், ஸ்டாண்டில் கரெக்டாக நின்னார். அதிமுக கூட கூட்டணினா நான் இல்லை, யாரோ ஒருத்தரை நான் முதலமைச்சருக்கே வரல, பாஜக காரனை முதலமைச்சர் ஆக்கணும், பாஜகவை ஆட்சியில் அமர்த்தணும், இதுதான் என்னுடைய இது. அந்த அஜெண்டாவை நோக்கி தான் நான் போக முடியும். நான் இன்னொருத்தரை கொண்டு போய் நான் முதலமைச்சராக வரலன்னு ரொம்ப கிளியராக தெளிவாக வேறு சொல்லிட்டார். இப்போ அந்த இடத்துல பாஜக மேலிடம் செய்தது மிகப்பெரிய பிழை, தவறு. ஏன்னா பாஜக 11.24% ஓட்டை கொண்டு வந்ததுனால தான் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட கூட்டணி வைக்கணுங்கிற முடிவு எடுத்தார். அதை நம்ம யோசிக்கணும். அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் இன்னும் ஒரு எக்ஸோ ஒய்யே இருந்தாலும் அப்படி தான் பார்ப்பாங்க. ஓட்டு தான் அங்கே பேசுது. அப்போ அந்த ஓட்டு வங்கி இவ்வளோ வந்திருக்கு, அதனால கூட்டணிக்கு வரார். அப்போ அந்த ஓட்டு வங்கியை உருவாக்குறதுக்கு காரணமானவங்கள பிஜேபி தலைவர்கள் ஏன் யோசிக்கல? அவர் தானே உருவாக்குனாரு. அது ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர். அப்போ ஐக்கியூ லெவல் அதிகமாக உள்ளவர். இவ்வளோ தூரம் இதில் இவ்வளோ, அதாவது பாமகவினுடைய தலைவர் டாக்டர் ராமதாஸ் எல்லாம் நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. ஜெயலலிதாவையிலே சரியாக கன்வின்ஸ் பண்ண முடியாது, அவ்வளவு தூரம் கருணாநிதியாலே பண்ண முடியாது. அவரையே வீட்டில் போய் இட்லி சாப்பிட்டுட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு, கூட்டணியில் ஓகே பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு அண்ணாமலை. அப்போ அவர்கிட்ட ஏதோ ஒரு மந்திர சக்தி இருக்குதுன்னு செய்யுது, ஈர்ப்பு சக்தி இருக்குதுல்ல. இப்போ மூத்த தலைவர்களே ஈஸியாக அவர் கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. அப்போ இவ்வளோ தூரம் அரவணைச்சு கொண்டு வந்துட்டார். அதிமுகவினால 2024 ஒரு நல்ல கூட்டணி அமைக்க முடியல, ஆனால் பெரிய கட்சி. ஆனால் அண்ணாமலை அமைச்சு விட்டார. அமைச்சு அன்னைக்கு அண்ணாமலை பக்கம் இளைஞர்கள் வந்துட்டாங்க. ஆனால் என்னன்னா பெரிய எம்பிகளை உருவாக்க முடியுமாங்கிறது ஒரு பாயிண்ட். இன்னொன்று இது எம்எல்ஏக்கான, இது எம்பிக்களுக்கான, அதாவது பிரதமருக்கான தேர்தல். அது 2 பாயிண்ட்டும் இவங்களுக்கு கொஞ்சம் குழப்பம். அப்புறம் ஆளுங்கட்சி இருக்கிறது திமுக ரவுடி கட்சி. இவன் அதிகாரிகளெல்லாம் சுதந்திரமாக செயல்பட முடியாமல் தவிச்சிட்டு இருக்கக்கூடிய நேரம் அது. எல்லா எம்பி எலெக்ஷன்ல அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். இதுக்கு முன்னாடி இனிமே மாற்றம் வரும்னு எதிர்பார்க்கலாம். அவங்க ஃப்ரீடமாக செயல்பட முடியலை. அப்போ இதெல்லாம் ஒரு காரணமாக அமைஞ்சது. இருந்தாலும் ஓட்டு வங்கியை ஒரு 18 கூட்டணியில் ஒரு 18% மேலே கொண்டு வந்தார். அதை பத்திரிகையாளருங்கிற பேரில் இருக்க பலரும் அதை 2014 இது கூட கம்பேர் பண்ணி பேசி, அன்னைக்கு கட்சியே கிடையாது சார் பிஜேபி. 2014 பொன் ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சி தான் மாநில தலைவராக இருந்தார். அந்த நேரத்தில் பிஜேபி அந்த கூட்டணியில் பெரிய கட்சியே கிடையாது. தேமுதிக தான் அன்னைக்கு பெரிய கட்சியாக இருந்தது. 11% மேலே ஓட்டு வாங்கி அவங்க சட்டசபையில் எதிர்கட்சியெல்லாம் உருவான நேரம் அது.
அதனால் அவங்க தான் பெரிய கட்சியாக இருந்தாங்க. அந்த கூட்டணியை உருவாக்குனது பாஜகன்னு சொல்லிக்கிடலாமே ஒழிய பாஜக தலைமையில் அந்த அணி கிடையாது. ஆனால் நீங்கள் இப்போ 2024 அப்படியே இருந்துச்சு. பாஜக தலைமையிலலாம் அணியை உருவாக்குனாரு. பாஜகலாம் 22 இடத்துல போட்டிட்டுச்சு தொகுதிகள். அப்போ அன்னைக்கு 5ஓ 4 தான் 6ஓ எதில் பிஜேபி நிற்க முடிஞ்சுது. சின்ன கட்சி இது, சின்ன கட்சி ஏதோ ஒரு கூட்டணியை உருவாக்குனாரு. அது சந்தோஷமானது, அது யாரும் மறுக்கலை. ஆனால் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை அது இல்லைல்ல, பெரிய லெவலில். இன்னொன்று பாஜகவே தமிழ்நாடு முழுக்க பரப்பி கொண்டு வந்துட்டாரு. அந்த நேரத்தில் போய் அதில் வந்து பத்திரிகையாளர்ங்கிற பேரில் இருந்த சில பேரும் இவங்க எல்லாம் சேர்ந்து அண்ணாமலை, ஏன்னா இவங்க சொல்கிறதெல்லாம் அண்ணாமலை கேட்கல. ராமசாமி ஒரு ஐடியாலஜிஸ்டாக அவர் இருந்து சில கூட்டணிகளை உருவாக்குனார். பாமகவுக்கும் திமுகவுக்கும் இடையில அவர் வந்து பேசினார். ஜெயலலிதாவுடைய மோசமான ஆட்சியை தோறத்தோன்னு நினச்சாரு. அதுக்கு வந்து அவர் பாடுபட்டார். அதெல்லாம் செய்தாருன்னா அவர் வேறு அவராக நினச்சிட்டு பல பேர் நான் தான் வாழும் ராமசாமின்னு சொல்லிட்டு நினச்சாங்கன்னா அது வந்து நடைமுறைக்கு சாத்தியமாக இருக்கும். இப்படி நினச்சாங்க. அவரெல்லாம் இவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர். இவரால் அதை வந்து இவருக்கே தெரியுமே என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு. அதை அவரால் சரியான அவங்க சொல்கிறத கேட்கல. அதில் முரண்பாடு. அதில் முரண்பட்டதுனால அவங்க எல்லாம் சேர்ந்து இன்னும் சீனியர் மோஸ்ட்டு பத்திரிகையாளரும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு வன்மம். பாஜகவினுடைய மூத்த தலைவர்களுக்கு எப்படியாவது அண்ணாமலையை ஓய்க்கணும்னு ஒரு எண்ணம். பாஜக மேலிடத்துக்கு பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சா தான் திமுகவை காலி பண்ணணுங்கிற எண்ணம். இதெல்லாம் ஒருமிச்சு நடந்தது. அழகாக எல்லாரும் கொண்டாடிட்டாங்க. அதிமுக அண்ணாமலையை பதவியிலிருந்து மாற்றிட்டாங்க. எல்லாத்துக்கும் ஏக சந்தோஷம். முடிவு வந்து பழைய அப்போவே நான் சொன்னேன், திண்டுக்கல்லேருந்து ஒரு பெரிய பூட்டம் வாங்கிட்டு வந்து கமலாலயத்தை பூட்ட வேண்டியது இருக்குன்னு சொன்னேன். நடந்திருக்கா இல்லையா? பழையபடி நோட்டா கட்சின்னு கிண்டல் பண்ண போகிறாங்க. அந்த லெவலில் தூக்கி 3% ஓட்டுக்கு போகுதுன்னு சொன்னேன். ஒத்த ஓட்டு பாஜகன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரே ஒரு இடத்துல தானே பிஜேபி வெற்றி பெற்றிருக்கு. அதான் 1000 ஓட்டு கூட வித்தியாசம் இல்லை. ஆமாம் சார். அவ்வளோ கேவலமான ஒரு வெற்றி தானே. இதில் வெற்றி தோல்வி அடைஞ்ச ஆட்கள் நம்ம அந்த 4 பேரை பேர் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். 4 பேரை எப்படிப்பட்ட லெவலில் தோற்றுருக்காங்க தெரியுங்களா? நீங்கள் எல்லாம் யாருக்கும் குழி தோண்டிருக்கீங்க? பிஜேபி குழி தோண்டிருக்கீங்க. அண்ணாமலையை ஓய்க்கிறதா நினச்சிக்கிட்டு பிஜேபியை நீங்களே இப்போ விழுந்துட்டீங்க. இதுதான் அதில் உள்ளது. இப்போ எனக்கு என்ன இதுன்னா, காலி பண்ணியாச்சு. அடுத்த லெவல் என்ன? பிஜேபி எதிர்காலம் என்ன? சார் இன்னொரு நோட்டேஷன் போயிட்டு இருக்கே சார். அதாவது என்ன சொல்ல போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்கிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போகுதே சார். இல்லை அண்ணாமலை, அதெல்லாம் என்னுடைய பார்வை என்னென்னா, அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கிறதா இருந்தால் அவரை எப்போ பாஜக மாநில தலைவரிலிருந்து எடுத்தாங்களோ அதுலேருந்து 1 மாதம் 2 மாதத்தில் அவர் ஆரம்பிச்சிருக்கணும். அப்படி ஆரம்பிக்கிறதா இருந்தால். ஏன்னா சட்டமன்ற தேர்தல் தான் இங்கே ஒர்க் அவுட் ஆகும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மாநில இது தானே. அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார்னா அது ஒன்றும் தேசிய கட்சியாக வரப்போகிறதில்ல, மாநில கட்சியாக தான் ஆரம்பிக்க முடியும். ஏன்னா இங்கே தான் அவர் இருக்கார். கர்நாடகத்தில் இவர் வேலை பார்த்தார், அங்கே நிறைய செல்வாக்கு இருக்குன்னு வேணால் சொல்லலாம். அதுக்காக வேண்டி அங்கே போய் அரசியல் பண்ணுறதுக்கு அவரும் விருப்பப்படல. தமிழ்நாட்டில் தான் என்னுடைய வேலை இருக்குது, இங்கே தான் நிறைய மாற்றம் பண்ண வேண்டியிருக்குன்னு அவரே சொல்லுவார். அதனால் அவர் தமிழ்நாட்டில் தான் பண்ண முடியும். தனி கட்சி ஆரம்பிக்கிறதா இருந்தால் அதுக்கு முன்னாடி ஆரம்பித்து அவர் கொண்டு வந்திருக்கணும். அதை செய்யலை அப்படின்னு சொல்லும்போது இன்னொன்று அவர் வந்து பண்ண மாட்டார். அவர் தேசியவாதி. அதனால் இந்த கட்சியிலேருந்து வெளியே போனோன்னா போயிருக்கணும். அப்போவே போய் தனி கட்சி ஆரம்பித்து அவரை வந்து நின்று கண்டிருக்கணும். கண்டதான் கண்டிப்பாக அவர் ஒரு 15% மேலே தான் ஓட்டு வாங்கியிருப்பார், குறைந்தபட்சம் வாங்கியிருப்பார். இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா தினகரன், ஓ பன்னீர்செல்வம், சசிகலாவுடைய ஆதரவு, அப்புறம் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி, தேமுதிக, அப்புறம் வந்து பாமக, இவ்வளோத்தையும் சேர்த்து தான் கொண்டு போயிருப்பார். தனி கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா இவ்வளோத்தையும் சேர்த்து தனி கூட்டணி வச்சிருப்பார். ஆட்சியை பிடிச்சாலும் ஆட்சேபடுக்கு இல்லாமல் வந்துடும். ஓகே சார். அப்படி ஒருவேளை இப்போ மறுபடியும் அண்ணாமலை அவர்கள் தலைவர் ஆகிறார் அப்படின்னாலும் அதுக்கு தான் வாய்ப்பு இல்லை. சீனியர்களை எப்படியுமே மறுபடியும் பகச்சிட்டு எப்படி சார் அவர் இங்கே தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியும்? அதாவது அப்படி இல்லை, சீனியர்னால தான் ஒன்றும் நடக்கலையே. அதான் பிஜேபியை புதைச்சிட்டீங்களா, அப்புறம் என்ன சீனியர் ஜூனியர்ன்ட்டு. அதாவது ஒரே ஆள் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நிற்பாங்க, பழையபடி எம்பி எலெக்ஷனுக்கு அவங்களே நிற்பாங்க, பழையபடி எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நிற்பாங்க அவங்க தான், பழையபடி எம்பி எலெக்ஷன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸ்னு அது என்ன கணக்கு? இது புதியவங்களுக்கு எப்போ வாய்ப்பு கொடுப்பீங்க? நீங்கள் வந்து விஜயனுடைய கட்சி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 50%ன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட எல்லாம் இளைஞர்கள் அப்படின்னு. புதியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99% ஒரு செங்கோட்டையன், ஒரு புஷி ஆனந்த், அப்புறம் வந்து ஒரு நாராயணன், அதான் ஒரு சொன்னால் கூட புதுசு தான் அரசியலை பொறுத்த வரைக்கும். அவர் இதுக்கு முன்னாடி எம்பி எம்எல்ஏ எல்லாம் ஆகலை. அதனால் அவரையும் நம்ம புதுசுன்னு தான் கணக்கில் எடுத்துக்கணும். பாக்கி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர் அரசியல் அவரை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இவர் புஷி ஆனந்த் ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தவர் பாண்டிச்சேரியில். அதனால் நீங்கள் அரசியல்வாதின்னு நீங்கள் எடுத்துக்கிடுவீங்க. எங்கள் நாங்குநேரில் தொகுதியில் வெற்றி பெற்ற நாராயணன், அது ஐயாவளி நாமம் போட்டிருப்பார், கரெக்டாக அடையாளப்படுத்துக்குது. அதிமுக பயன்படுத்தாமல் விட்டுச்சு போனார், அவர் எம்எல்ஏ ஆகிட்டார். இதை மாதிரி ஒரு சிலர் அங்கங்கேயே வந்து வெற்றி பெற்றதில் ஒரு சிலர் மட்டும்தான் எம்எல்ஏ இருந்தவங்க, அரசியல்வாதியாக இருந்தவங்க. பாக்கியெல்லாம் புதுசு தானே சார், பூத்து கிடையாது சார். நான் ஓட்டு போட்ட மதுரவாயல் தொகுதியில் அதை வச்சு பெருசாக நம்பினேன், வேறு கணிச்சேன். எப்படின்னா ஒரே ஒரு பெஞ்சு 3 பையன்மார், 2 கோடி
நாம் தமிழருக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அவங்க எழுத்தாளர் இருந்தாங்க, இவங்க இந்த பக்கம் இருந்தாங்க. யாருமே அந்த பூத்தில் போய் வந்து ஸ்லிப்பு கூட கேட்கல. அப்பாவியா பாம்போல உட்காந்துருந்தாங்க சார். ரொம்ப ரொம்ப பரிதாபமாக உட்காந்துருந்தாங்க. நான் அப்போ பார்த்தேன், திமுக பார்த்தா ரெண்டும் கலகலப்பாக நல்லா 2 இது வச்சு பக்காவாக இருந்தாங்க. அண்ணா திமுக 3 இது, பிஜேபி தனியாக ஒரு இது வச்சுருந்தாங்க. நான் பார்த்துட்டு பிஜேபி அங்கே இருக்குன்னு சொல்லி அங்கே போய் பார்த்துட்டு 2வது இடம் பெஞ்சமின் ரெட்டையில் 2வது இருக்கு. சரி சரி நான் பார்த்துறேன்னு சொல்லிட்டு போனேன். இப்படி வந்து இருந்தாங்க. இப்படி ஒரு 3-4 இடத்துல அதிமுகவுக்கு வச்சுருந்தாங்க. சரி அடுத்த பூத்தில் போய் செக் பண்ணி பார்த்தா அங்கே இதே மாதிரி தான் இருந்துச்சு. சரி வரிசையில் நிற்கவங்கள்ட்ட பார்த்தா யாருமே வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறதா சொல்லவே இல்லை. ஆமாம் சார், எதுவுமே பேசலை. அப்போ எல்லாம் மனசுக்குள்ளே வச்சு போட்டு தீட்டிருக்காங்கல்ல, எதுவுமே இல்லை. ஒரு பெரிய கும்பல் என்ன சொல்லிட்டு இருந்தது தெரியுமா, பிஜேபிக்கு பெரிய பூத் அண்ணாமலையை தலைவர் பதவியில் வந்து காலி பண்ணும்போது அது நமக்கு பூத் வைஸ் நமக்கு பெரிய இது கிடையாது. எத்தனை பாஜகவில் அரசியல் விமர்சகர்கள் பாஜகவில் 15 பேரை சொல்லுங்க நிப்பாட்டுறதுக்கு, விஜய் கட்சியில எத்தனை பேர் சார் சொல்லுவீங்க? இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டார்ல சார் விஜய். ஆமா 108 இடத்துல வெற்றி பெற்றிருக்காருல, எத்தனை இடத்துல எத்தனை பேரை தெரிஞ்ச முகம்? விஜய் மட்டும் தான் தெரிஞ்ச முகம். எத்தனை பூத் ஏஜென்ட் இருக்காங்க? ஆதவ் அர்ஜுனாவை அவர் போட்டியிட்ட தொகுதியிலே எல்லாத்துக்கும் தெரியாது. நான் எங்க தொகுதியில அந்த வேட்பாளரை நான் பார்த்ததே இல்லை. அப்போ இப்படி இதெல்லாம் வந்து நீங்கள் ஏறை அண்ணாமலையே ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஓட்டு போடுவாங்க, அவ்வளோதான். பிஜேபிக்கு கழுதை கூட எம்ஜிஆர் பாலிசி தாங்க. எம்ஜிஆருக்காக ஓட்டு போடுவாங்க. நீங்கள் கழுதை நிப்பாட்டுங்க, குதிரை நிப்பாட்டுங்க, ஓட்டு போட்டுருவாங்க. ரெட்டையில போய் குத்திட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான். அதுவே விசில பார்த்து ஓட்டு போட்டாங்க, அவ்வளோதானே சார் அரசியல். நீங்கள் அன்னை அவரை காலி பண்ணணுங்கிறனால என்னெல்லாம் வித்தியை சொன்னீங்க, அவ்வளோ மோஞ்சு போச்சு. இப்போ வந்து ஒரே ஒரு வாய்ப்பு தான், அண்ணாமலையை மறுபடியும் நீங்கள் சொன்ன பாயிண்ட் தான், மறுபடியும் வந்து அண்ணாமலையை கொண்டு போய் இப்போ பாஜக தலைவர் ஆக்கினா மட்டும்தான் வந்து பாஜகவை திருப்பி மறுபடியும் கட்டி எழுப்ப முடியும். இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், புதுசு கிடையாது. அவருக்கு 2.0 கொடுக்கணும். ஆனால் அதில் ஒரு சின்ன இதை பண்ண வேண்டியது இருக்கும். அவர் கண்டிப்பாக டிமாண்ட் பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்குறேன். முழு சுதந்திரம் எனக்கு தரணும்னு கேட்பார். அவர் ஒரு ஐபிஎஸ், அதனால் கண்டிப்பாக கேட்பார். ஒரு தடவை நீங்கள் அவரை ஓச்சிட்டீங்க, அவர் இருந்து அனுபவப்பட்டுட்டார். என்னென்னலாம் இடைஞ்சல் வந்து யாரெல்லாம் குறுக்கீடு எல்லாமே தெரியும். முழு ஃப்ரீடம் எனக்கு கொடுக்கணும். மாவட்ட நிர்வாகிகள்லேருந்து மாநில நிர்வாகிகள் வரைக்கும் யாரை வேணாலும் நான் தூக்குவேன், யாரை வேணாலும் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று, தமிழக பாஜகவை கலைச்சிடணும். இப்போ நிர்வாக இதை கலைக்கணும். எதுவுமே சரி கிடையாது. நீங்கள் இவ்வளோ பெரிய தோல்வியை சந்தித்ததுக்கு தலைமை பதவியில் கூட நயனா நாகேந்திரன் ராஜினாமா பண்ணியிருக்கணும். அந்த தோல்விக்கு பொறுப்பேற்று உடனே பண்ணியிருக்கணும். ஆனால் பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்குறேன். பண்ணணும் இது. ஏன்னா அதுதான் தார்மீகமான ஒரு தேசியவாதிக்கு உள்ள அடையாளமாக இருக்கும். அவர் கண்டிப்பாக வந்து பண்ண. அதுமாதிரி எல்முருகன் வந்து பதவியை ராஜினாமா பண்ணோம், அமைச்சர் பதவியை. ஏன்னா அவர் எம்எல்ஏ நின்று தோற்றுருக்காரு, எம்பியா நின்று தோற்றுருக்காரு. பழையபடி அவர் அமைச்சராக பழைய எம்எல்ஏ நின்று பழையபடியும் தோற்றுருக்காரு. இப்போ அவர் இந்த தோல்விக்கு வந்து அவர் வந்து தலைவணங்கி அதை ஏற்றுட்டு கொஞ்ச நாள் வேறு கட்சி பண்ணி தான் அவர் ஆட்டணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதான் சொல்லுவேன், அமைச்சர் பதவிக்கெல்லாம் லாய்க்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் அவர் வந்து அதுலேருந்து வெளியே வரணும். இதே மூத்த நிர்வாகிகள் தோற்றவங்களாம் மற்றவங்களுக்காக உழைக்கணும். நீங்களே எம்எல்ஏக்கு நிற்பீங்க, எல்லாரும் உங்களுக்கு உழைக்கணும். நீங்களே இது பண்ணுவீங்க, மற்றபடி எம்பிக்கும் நீங்களே நிற்பீங்க. உங்களுக்கு வேண்டி மற்றவங்க நிற்கணும். நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வழி விடணும்ல. இப்போ இளைஞர்களுக்கு அங்கே இவ்வளவு தூரம் 40-50% சொல்கிறாங்க. தவகாவில் வந்து இளைஞர்கள் தான் வந்திருக்காங்க, 40 வயசு கீழேன்னு சொல்கிறாங்க. அப்போ அதே 40-50% வருதான். அதே மாதிரி நீங்கள் இன்னும் இளைஞர்களை பொறுத்து தமிழகம் திரும்பிட்டு, இளைஞர்களை நோக்கி தமிழகம் திரும்பிட்டு, இன்னமும் வந்து நாங்கள் வந்து துரைமுருகனை தான் நாங்கள் வந்து எம்எல்ஏ ஆகணும் போடான்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்சு போச்சா? பிஜேபி தோத்ததில் இவங்கெல்லாம் தோத்தாங்கன்னு ஒன்று சொன்னேன். எங்கள் சார்ந்த கன்னியாகுமரி மாவட்டம் ரொம்ப ரொம்ப கேவலமாக தோத்துருக்கு. ஐயோ ஆமாம் சார். எம்ஆர் காந்தி எம்எல்ஏ 3வது இடத்துல இருக்கார், தோத்துருக்கார். ஒரு 5 தொகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதி. கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி அதிமுக தளவாய் சுந்தரம் தப்பி தவறி போராடி வெற்றி பெற்றிருக்காரு 200 சில்லற ஓட்டில். இதெல்லாம் வந்து வெற்றியே கிடையாது என்கிட்ட கேட்டால். அதே மாதிரி அது போக 5 தொகுதியில் தாமரை சின்னம். அதில் கிள்ளியூரில் மட்டும் தமாக சார்பில் வேட்பாளர் நிப்பாட்டினாங்க, கிறிஸ்டின் வேட்பாளர் தான் நிப்பாட்டியிருந்தாங்க, விட்டுருந்தாங்க. அந்த 5 தொகுதியிலையுமே பாஜக 3வது இடம். 5 தொகுதியிலையுமே கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியை தவிர அந்த மாவட்டத்தில் உள்ள பாக்கி 5 தொகுதியும், பத்மநாபபுரம் தொகுதியெல்லாம் வந்து முதல் எம்எல்ஏ உருவாக்கின தொகுதி. வேலாயுதம் அவர்கள் வெற்றி பெற்று 96ல் பெரிய அலையே ஜெயலலிதாவுக்கு எதிராக அடித்த அந்த நேரத்தில் வேலாயுதம் இங்கே பிஜேபியில் தனியாக நின்று வேலாயுதம் வெற்றி பெற்று எம்எல்ஏ வந்தார். 96ல் சட்டசபைக்குள்ளே நுழைஞ்சார் பாஜக சார்பில். முதல் எம்எல்ஏ தமிழகத்தில் அதிகாரப்பூர்வமாக அவர். அதுக்கு முன்னாடி 84லே அங்கே ஒரு எம்எல்ஏ அதே தொகுதியில் உருவானாங்க. அது இந்து முன்னணி பின்புலத்திலிருந்து வை பாலசுந்தர் அப்படின்னு சொல்லி அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனால் இதுதான் அதிகாரப்பூர்வமாக 96ல் இவர் நம்ம வேலாயுதம் அண்ணாச்சி தான் வந்து முதல் எம்எல்ஏ. அந்த தொகுதியில் 3வது இடம். கம்யூனிஸ்டுக்காரன்ட்ட போய் 3வது இடத்துல போய் நிற்கும். அது 2வது இடம். நான் எல்லா இடத்துலையுமே விசில்.
3வது இடத்துல நிற்கிறோம். அப்போ எவ்வளவு கேவலமான தோல்வி. இன்னொரு தகவலும் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நடந்த உள்ளாட்சி தேர்தலில் தமிழகத்தில் வந்து பாஜக 3வது இடத்துக்கு அண்ணாமலை கொண்டு வந்தார். ஆமாம். அப்போ 300க்கு மேற்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் வந்து நமக்கு கிடைச்சாங்க. 75% பேர் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து கிடைச்சாங்க. 74 இல்லைன்னா 75%. இந்த ரெண்டில் ஏதோ ஒரு புள்ளி வரதில்ல. அப்போ 75ன்னு வச்சுருங்க தோராயமாக. 75% பேர் கன்னியாகுமரியிலேருந்து மட்டுமே கிடைச்சாங்க. அந்த மாவட்டத்துக்கு நிலவரத்தை பார்த்தீங்களா? எல்லா இடமும் பாஜக நின்ன இடம் அத்தனை இடத்துலையும் 3வது இடம். 2 தடவை எம்பி அமைச்சரான தொகுதி அது. எம்பியா வெற்றி பெற்று பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்று 2 தடவை மந்திரியாக இருந்திருக்காரு. இப்போ இவ்வளவு கேவலமான இடத்துக்கு பிஜேபி போயிருக்குன்னா இது கொஞ்சம் பரிசீலனை பண்ண வேண்டாமா? அண்ணாமலையை மறுபடியும் மாநில தலைவரை வைக்கணும். அவருக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து எல்லா சுதந்திரமும் கொடுத்து என்ன வேணால் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் பாஜகவை மறுபடியும் கட்டமைக்க முடியும். அவரும் கூட இதே முகத்தை பழையபடியும் கொண்டு போய் அடுத்த எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன் நிப்பாட்டினார்னா வேலைக்கு சரியாக இருக்காது. அவங்கள வந்து மற்றவங்களுக்காக உழைங்கன்னு சொல்லி வச்சுட்டு இவன் முன்னிலைப்படுத்தி இளைஞர்களையோ இல்லைன்னா புதுமுகங்களோ எஸ்ஆர் சேகரா எத்தனை தடவை தேர்தல் நிப்பாட்டிங்க சொல்லுங்கள். ஓமாம்புலியூர் ஜெயராமன் சொல்லிட்டு அப்படி உழைச்சியே அப்படியே கூனா அலைஞ்சிட்டு இருக்காருல்ல, பச்சையாக சொல்லுவோமே. அவருக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்களா ஏதாவது ஒரு இடத்துல? இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இப்போ மாநில நிர்வாகிகள் ஏராளமான பேர் இருக்காங்கல்ல, அதில் எத்தனை பேரை தேர்தல் பணியில் பயன்படுத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? மாவட்ட நிர்வாகிகள் இந்நாள் நிர்வாகிகள் எத்தனை பேரை பயன்படுத்தினீங்க? அப்போ என்ன நோக்கம்? இதெல்லாம் தவறானது. இதெல்லாம் மாற்றினா தான் நடக்கும். ஓகே சார். சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தில் லேபாலம் இருக்கிறதுக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.